சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் உன் நண்பனாக ஒரு சில விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் வார்த்தைகளை நீ அதிகமாக கேட்க தேவையில்லை. ஒரு 3 நிமிடம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் மறந்துவிட்டு நான் சொல்வதை கண்களை மூடிக்கேள். இந்த நிமிடம் இந்த உலகத்தில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கின்றோம். இருவரும் மனம் விட்டு பேசப் போகின்றோம். நீயும் உன் மனதில் இருப்பதை எல்லாம் என்னிடம் கூறு, நான் நிறைவேற்றி தருகிறேன். என் அன்பு குழந்தையே, தூரத்தில் இருந்து பார்ப்பவன் எல்லாம் உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலை கொள்ளாதே. உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. நீ நன்றாக சிந்தித்து பார். ஒருவன் என்னிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறான். அது உடனே நிறைவேறினால் என்னை எப்படியெல்லாம் வாழ்த்துவான், எப்படியெல்லாம் வணங்குவான். அதே அந்த வேண்டுதல் நிறைவேற சிறிது கால தாமதமானால் என்னை எப்படியெல்லாம் தூற்றுவார்கள். உங்களை படைத்த எனக்கே இந்த நிலைமை என்றால் அப்போது உனக்கு நீயே யோசித்து பார். உன் உதவி தேவைப்படும் போது உன்னை பாராட்டுவார்கள். உன் உதவி தேவைப்படாத போது உன்னை தூற்றுவார்கள். அதையெல்லாம் நீ நினைத்து வருத்தப்படாதே. எல்லாவற்றையும் சமநிலையில் பார்க்க கற்றுக்கொள். பறக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் உன் சுமையை தூக்கி வீசி எறி. உன் ஆசைகள் துன்பத்தில் மூல காரணம் எதற்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதே. நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டுமென்றால் காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை இழக்காமல் அதே சமயம் முழு நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உனக்கான சோதனைகள் அனைத்தும் சாதகமாக உன் சாதனைகளாக மாறும். தூரம் தொலைவில் இல்லை. எவரொருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்கு அல்ல. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லவில்லை. உன் பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது உன் பொறுமைதான். எந்த சூழ்நிலையிலும் உன் பொறுமையை இழக்காதே. உன் பொறுமையை சோதிப்பதற்காக 1000 சதிகள் நடக்கலாம். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீதான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதையும் தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழ். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. இருளில் இருக்கிறேன் என்று வருத்தப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. நிச்சயம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன். உன் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் என்னை உன் நண்பனாக நினைத்து என்னிடம் இறக்கி வைத்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.